மோனாலிசா என்ற ஓவியம் புகழ்பெற்ற இத்தாலிய கலைஞரான லியோனார்டோ டாவின்சி கிபி 1503 முதல் 1506 வரையிலான காலகட்டத்தில் வரையப்பட்டதாக கருதப்படுகிறது. இவர் லிசா கெரார்டினி என்ற இத்தாலிய பெண்மணி ஆவார். அவரை பற்றியும் அந்த ஓவியத்தின் பின்னணி பற்றியும் சில சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்கள் இதோ. 1. லிசா கெரார்டினியின் பிறப்பு. லிசா 1479ஆம் ஆண்டு இத்தாலியின் புளோரன்ஸ் நகரில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார். அவர் 15 வயதாக இருந்தபோது பிரான்சிஸ்கோ டெல் ஜியோகோண்டோ என்ற பட்டு வியாபாரிக்கு மனைவியானார். இவர்களுக்கு 5 குழந்தைகள் இருந்தனர். அவர் மிகவும் சாதாரணமான ஒரு நடுத்தர வர்க்க இல்லத்தரசியாகவே வாழ்ந்தார். 2. ஓவியம் உருவான விதம். கிபி 1503 முதல் 1506 வரையிலான காலகட்டம். சுமார் 1503ஆம் ஆண்டில் தனது 2வது மகனின் பிறப்பை கொண்டாடுவதற்காக அல்லது புதிய வீடு வாங்கிய மகிழ்ச்சியில் லிசாவின் கணவர் லியோனார்டோ டாவின்சியிடம் இந்த ஓவியத்தை வரையச் சொன்னார். 3. லியோனார்டோ டாவின்சியின் பிணைப்பு. டாவின்சி இந்த ஓவியத்தை வரையத் தொடங்கினாலும் அதை அவர் லிசாவின் கணவரிடம் கொடுக்கவே இல்லை. அவர் சென்ற இடமெல்லாம் அந்த ஓவியத்தை எடுத்துச் சென்றார். மார்பகமான புன்னகை. நீங்கள் எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் அவர் உங்களை பார்த்து சிரிப்பது போலவே இருக்கும். ஒரு நிமிடம் பார்த்தால் அவர் புன்னகைப்பது போலவும் மறுநிமிடம் சோகமாக இருப்பது போலவும் தோன்றும். பின்னணி. அவருக்கு பின்னால் இருக்கும் நிலப்பரப்பு. 2 பக்கமும் உள்ள நிலப்பரப்புகள் சமமாக இருக்காது. இது ஒரு விதமான மாயத் தோற்றத்தை உருவாக்குகிறது. தற்போதைய நிலை. கிபி 1519இல் டாவின்சி மறைந்த பிறகு இந்த ஓவியம் பிரான்ஸ் மன்னர்களால் வாங்கப்பட்டது. நெப்போலியன் போனாபார்ட் ஒரு காலத்தில் தனது படுக்கை அறையில் இந்த ஓவியத்தை வைத்திருந்தார். இன்று இது பாரிஸில் உள்ள லூவ்ரே அருங்காட்சியகத்தில் குண்டு துளைக்காத கண்ணாடியின் பின்னால் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது.